அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கனவுகளை எண்ணங்களாக மாற்றுங்கள், எண்ணங்களை செயல்களாக மாற்றுங்கள் என்று கூறிய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களின் கனவை நிறைவேற்றுவோம் என்று கூறி எனது உரையை துவங்குகிறேன். அறிவியல் வளர்ச்சி நன்மையாதிமையா எனும் பட்டிமன்றத்திற்கு தலைமையேற்க வாய்ப்பு என் பள்ளிக்கும் என் ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறி எனது உரையை துவங்குகிறேன். அறிவியலின் முன்னேற்றமே ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியமானது. அதனால் அறிவியல் வளர்ச்சி நன்மை என இந்த அறிவியலவர்கள் பேச வந்துள்ளனர். மண்ணில் எதுவும் சாதிக்க முடியலையா, இல்லை விண்ணில் எடுத்துட்டு வாழ போறாங்களாம். எனவே அறிவியல் வளர்ச்சி தீமையே என இந்த அறிவியலவர்கள் பேச வந்துள்ளனர். முதலாவது அறிவியல் வளர்ச்சி நன்மை என பேச கலாசிட்டிகா அவர்களை அழைக்கிறேன். போலியோவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அதிக எடை கொண்ட செயற்கைக்கால்களை கொண்டு கஷ்டப்பட்டு இருந்ததை பார்த்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் 400 கிராம் எடை கொண்ட செயற்கைக்காலை தயாரித்து கொடுத்து குழந்தைகளை மகிழ்வித்தது மட்டுமின்றி இதுவே என் வாழ்வின் மிகப்பெரிய மகிழ்ச்சின்னு சொன்னார். இது நன்மைதானே அவர்களே? பல வருடங்களுக்கு முன் குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டவங்க நான் இறந்தால் எனக்கு இதயங்கள் அப்போதாவது புழு பூச்சியை வைத்திருந்தது என்று ஆதரப்பட்ட காலம் போய் அறிவியல் வளர்ச்சியின் மூலம் எஸ்டி பேபி வெற்றி இப்ப மகிழ்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய வரம்! இது நன்மை இல்லையா? இது மட்டுமா? நிலாவை தூரத்திலிருந்து பார்த்து ரசித்த காலம் உண்டு. ஆனால் நிலாவுக்கே போக முடியுது என்றால் அதற்கு காரணம் அறிவியல் வளர்ச்சி தானே. இதை மறுக்க முடியுமா என்ன? இது மட்டுமா? சிசிடிவி கேமரா மூலம் உலகில் நடக்கின்ற கொலை, கொள்ளை மற்றும் லஞ்சம் என பல குற்றங்கள் குறைந்துள்ளது. இது பொய்ன்னு உங்களால் சொல்ல முடியுமா என்ன? எனவே அறிவியல் வளர்ச்சி நன்மையே நன்மை என கூறி என் உரையை முடிக்கின்றேன். நன்றி. எதுவுமே தூரம் வந்து பார்க்கதான் அழகு. இல்ல அழகா இருக்குன்னு சொன்னாங்கன்னு உள்ள போய் பார்த்தாதான் தெரியுது வெறும் கல்லு மண்ணுமா கிடக்குதுன்னு. நீங்க கேள்விப்படலையா? அடுத்தபடியாக அறிவியல் வளர்ச்சி தீமையே என பேச ஆசியா அவர்களை அழைக்கிறேன். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா தம்பி வளர்ச்சி. நான் அறிவியல் வளர்ச்சி தீமையே என பேச வந்துள்ளேன். வளர்ச்சி என்பது ஆரோக்கியமானதாக தவிர ஆபத்தாக இருக்கக்கூடாது. உலகத்தில் 40% பிளாஸ்டிக் கிடைக்கிறது. இது எல்லாத்தையும் செவ்வாய்க்கு எடுத்துட்டு போய் அதையும் மாசுபடுத்த போறீங்களா? அப்புறம் அதனால எல்லா பேங்க் மேனேஜரும் ஜெயில ஒரு வீட்டு பத்திரத்தை கடஜராக்ஸ் போட்டு கொடுத்து எல்லா பேங்க்லையும் லோன் வாங்கிக்கிறேன். வேற சிறப்பான வளர்ச்சிகள் நடவடிக்கை பல வருடங்கள் முன் ஹஸ்பண்ட் அண்ட் சண்டேனா இரவு சாப்பாடு சாப்பிடும் போது சரியாயிடும். ஆனா இப்ப ஜொமேட்டோ ஸ்விக்கி வந்து குடும்ப இயல்பே மாறி போச்சு. ஆளுக்கு ஆப்ல ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு டைவர்ஸ்க்கு வழி தேடுறாங்க. என்ன ஒரு சிறப்பான வளர்ச்சி! பல வருடங்கள் முன்பு அம்மா பாட்டியெல்லாம் அம்மியில் அடிச்சு மீன் குழம்பு வச்சு கொடுத்தா எவ்வளவு ருசியாக இருக்கும். அவங்களும் ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஆனா இப்ப மிக்ஸில் அடிச்சு கொடுத்து உணவும் ருசியால உடலுக்கும் கேடு. எனவே அறிவியல் வளர்ச்சி தீமையே தீமையே என கூறி விடைபெறுகிறேன். நன்றி. திருமண பந்தம்
என்பதற்கான முழு விளக்கமும் யாருக்கும் தெரியல. ஈஸியாக டைவர்ஸ் அப்ளை பண்றாங்க. குழந்தை குடும்பத்தோடு ஒத்துழைத்து வாழ முயற்சி செய்யுங்கள். அடுத்தபடியாக அறிவில் வளர்ச்சி நன்மையை என பேச ஷாஹிதா அவர்களை அழைக்கிறேன். அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் தமிழின் சிறப்பை கூறு என் உரையை தொடங்குகிறேன். மிக்சியில் சட்னி அரைப்பதால் பல விதமான சட்னி கொஞ்ச நேரத்தில் அரைக்க முடியுது, பல மணி நேரம் குறைகிறது. இது எங்களால் பள்ளிக்கு செல்ல ஏதுவாக உள்ளது. இது நன்மை தானே? உங்களுக்கு எல்லாம் ஸ்டீஃபன் ஹாக்கி அவர்களை தெரிந்து இருக்கும். அவருக்கு உடல் உறுப்புகள் செயலிழந்து பேசவும் நடக்கவும் முடியாமல் அவரின் கருத்துக்களை அதே தொழில்நுட்பத்தின் மூலம் தெரிவிக்க முடிந்ததென்றால் இது எவ்வளோ பெரிய நன்மை. இப்ப இருக்கிற நீர்நிலைகள் மோசமாக உள்ளது. அது அப்படியே குடித்தால் பல நோய்களும் வரும். அதை தவிர்க்க மினரல் மிஷினை கண்டுபிடிச்சி பயன்படுத்துகிறோம். இது நன்மை தானே? மழை, புயல் மற்றும் சுனாமி போன்ற பேரர்களுக்கு முன்னெச்சரிக்கை இல்லாமல் கஷ்டப்பட்ட காலம் போல் சேட்டலைட் மூலம் முன்னெச்சரிக்கை பெற்று பாதுகாப்பாக வாழ்கிறோம். இது நன்மை தானே? ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப்பில் சுமைகளை தூக்க முடியாமல் கஷ்டப்பட்ட காலம் போய் கேரிபேரை கண்டுபிடிச்சி ஈஸியாக தமிழ் போக முடியுது. இது நன்மை தானே நடுவர் அவர்களே? நடுவர் அவர்களே, தீர்ப்பு எங்க பக்கம் இருக்கணும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. கலர் கலரா 4 நாள் முன்னே அரைச்சதை ஃப்ரிட்ஜில் வைத்தால் வகை வகையாக தான் கொடுப்பீங்க. அது விஷயம்னு எங்களுக்கு தான் தெரியும். அடுத்தபடியாக அறிவியல் வளர்ச்சி தீங்கே என பேச சுஜித் வருகிறார். கல்வியின் வேர்களோ கசப்பானவை, ஆனால் கனியோ இனிப்பானவை. எனவே கல்வியை தவிர்க்காதீர்கள், கஷ்டப்படாதீர்கள் என்று கூறி எங்கள் உரையை துவங்குகிறேன். வீல்பேக் சூப்பர், ஆனால் 10 ரூபாய்க்கு கஷ்டப்பட்டு பெட்டி தூக்கும் போட்டு இதில் அடிச்சிட்டிங்கன்னு உங்களுக்கு புரியவில்லையா? உங்கள் வளர்ச்சி எவ்வளவு நன்மை என்றால் மருத்துவமனையில் உடல்படுத்தும் அளவுக்கு இருக்கு. இதுதான் ஒரு நன்மையா? 5 கிராம் குறைவான எடையுள்ள கொரோனா வைரஸ் உலகே ஆட்டி படைத்தது. இதற்கு காரணம் அறிவியல் வளர்ச்சி தானே. இதை சரிபட நாட்டு மருத்துவம் கை கொடுத்து உங்க அறிவியல் அப்ப எங்கே போச்சு? சிசிடிவி குற்றங்களை குறைந்தது சரிதான், ஆனால் அது தனி மனித சுதந்திரத்தை பதிவிட்டு விலகவில்லை. அவங்களுக்கு நாங்கள் வாழைகளை போட்டு சாப்பிட்டு வாழ்வது எவ்வளவு மகிழ்ச்சி. இப்போ கம்ப்யூட்டர் அலையில சாப்பிட்றீங்க, ரசத்தோடு ரசாயனமும் உள்ளே போகுது. அது விளைவு எங்கே போகும்? எனவே அறிவியல் வளர்ச்சி தீமே அடித்து சொல்கிறேன். நன்றி. நீங்கள் சொல்றதும் சரிதானே? எதிரணி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். வாங்க மன்சூரா. பிள்ளையை விட தன்னிடம் கற்ற பிள்ளையின் உரை பார்த்து மகிழ்வது ஆசிரியர்கள் மட்டுமே. அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கு நன்றி கூறி என் உரையை தொடங்குகிறேன். உடல் உறுப்பு திருடுவது தவறுதான், அது சிலரோட தவறு. ஆனால் பல மருத்துவமனைகளில் பல சிக்கலான ஆபரேஷன்களை வெற்றிகரமாக செய்து பல உயிர்களை காப்பாற்றி இருக்கிறார்களே. உங்களுக்கு தெரியாதா? இல்ல மெமரி லாஸா? கட்ட வண்டியில சந்து சந்தா போன காலம் போய் செவ்வாய் கிரகத்திலேயே குடியேற அளவுக்கு வந்திருக்கோமே. இது நன்மை இல்லையா? ஆடு கோழி உடம்பு சரியில்லைன்னா அடிச்சு குழம்பு போயின்னு சொன்னீங்க. ஆனால் ஆடு கோழியும் ஒரு உயிருள்ள ஜீவனை நினைத்து கால்நடை மருத்துவமனை ஏற்படுத்தி சிகிச்சை அளிக்கிறோம். இது நன்மை இல்லையா? பல வருடம் முன்பு ஒரு புத்தகம் வேணும்னா லைப்ரரியில் தேடுறா ஒரு நாள் கூட ஆயிடும். ஆனால் இப்போ கூகுளில் ஒரு தட்டு கட்டினா போதும், ஒரே செகண்ட்ல PDF-ஆக எடுக்க முடிகிறது என்றால் இது எவ்வளவு பெரிய நன்மை. நம் தாய்மொழியை கணினி வழியாக பயன்படுத்தும் அளவிற்கு அறிவியல் வளர்ச்சி உள்ளது என்றால் இது நன்மை இல்லையா? எனவே அறிவியல் வளர்ச்சி தீமை என கூறி விடைபெறுகிறேன். நன்றி. என்னப்பா உங்களுக்கு மனிதாபிமானமே இல்லையான்னு சுருக்குன்னு கேள்வி கேட்டீங்க. சிறப்பு. அடுத்தபடியாக அறிவியல் வளர்ச்சி தீமையே என பேச அலிஷா அவர்களே அழைக்கிறேன். இருளில் இருந்து வெளிச்சத்தை நோக்கி பயணிப்பதே கல்வி.
அந்த பாதையை பின்தொடர்ந்து வெற்றிக்காரங்கள் என கூறி என் உரையை தொடங்குகிறேன். விலங்குகளுக்கு மனிதாபிமானம் காட்டுவீங்க சரி, மனிதனுக்கு இல்லையா? ஏன்னா ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா ஃபோட்டோ வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறீங்களே தவிர காப்பாற்ற நினைக்கலை. இதுதான் உங்கள் மனிதாபிமானமா? முன்னெல்லாம் நிலாவை காட்டி சோறு உண்டாங்க, இதனால் குழந்தை வயிறும் மனமும் நிறைந்தது. ஆனால் இன்றோ ஆண்ட்ராய்டு ஃபோனை காட்டி சோறு ஊட்டுறீங்க, இதனால் கண் கெட்டு உடல் மற்றும் மனநலம் பாதிக்கப்படுது. இதுதான் உங்க நன்மையா? இது மட்டுமா? எத்தனை 2G 3G 4G மற்றும் 5G வந்தாலும் சரி, கஞ்சிக்கு எங்கஜி போவீங்க? கம்ப்யூட்டர், நெட்போர்டு, டிவின்னு சாப்பிடுவீங்களா? பாரம்பரிய விவசாயம் தான் கை கொடுக்கும், புரிஞ்சுக்கங்க. கடல்ல கச்சா எண்ணெய் கலந்த போது எந்த அறிவியல் வளர்ச்சி கொண்டு நீக்கினீங்க? பக்கெட்டை வைத்து தானே எடுத்து ஊற்றுனீங்க. இது மட்டுமா நடுகிறவர்களே? ஆண்ட்ராய்டு ஃபோனில் மேரேஜ், காது குத்து, காலை மாலை மற்றும் இரவில் எல்லாத்துக்கும் ஸ்டேட்டஸ் போடுற எந்த யூஸும் இல்லை. வாக்கிங் போனாவது கொலஸ்ட்ரால் குறையும். எனவே அறிவியல் வளர்ச்சி தீமை என கூறுகிறேன். நன்றி. கஞ்சிக்கு எங்கஜி போவீங்க? சூப்பர் சூப்பர், உண்மையை உறக்க சொன்னீங்க. அடுத்தபடியாக அறிவியல் வளர்ச்சி நன்மையை என்னை பேச இஷாந்த் வேல் அவர்களை அழைக்கிறேன். வெறும் கல்லா இருந்த எங்களை பட்டை தீட்டி ஜொலிக்கும் வைரமாய் மாற்றிய தன்னலமற்ற என் ஆசிரியர்களுக்கு நன்றி கூறி எனது உரையை தொடங்குகிறேன். வாட்ஸ்அப்ல என்ன பையனா கேட்குறீங்க? ஒரு கல்யாணம்னா பத்திரிக்கை வைக்க போய் மாப்பிள்ளையை அழைத்து தீர்ந்து அடையாளம் இல்லாமல் ஆயிடுவார். ஆனால் இப்போ வாட்ஸ்அப்ல பத்திரிக்கை அனுப்பி டைம் எடுத்து வேலையை குறிக்க முடியுது. நம்ம எல்லாரும் மைக்கில் பேசுகிறோம், எல்லாருக்கும் கேட்குது. ஆனால் மைக்கிலான எப்படி பேசுகிறோம்? பக்கத்தில் இருக்கிறது கூட கேட்காது. இந்த மாடல் வரல கலாச்சாரம் பண்பாடு இல்லைன்னு சொல்றீங்க. ஒரு மாமியார் தன் மருமகனுக்கு 94 வகை உணவை சமைத்து விருந்தளிக்கிறார். இதுக்கு பெயர் என்ன? பல வருடமும் ஒரு STD கால் பண்ணி ஹலோ சொன்னால் 100 ரூபா காலி. ஆனால் இப்போ அன்லிமிட்டெட் கால் டேட்டாஸ், இது நன்மை தானே? பல வருடங்களுக்கு முன் ஒரு ஊரிலிருந்து ஊருக்கு நடந்தே போகும். அதுக்கு ஒரு நாள் ஆகிவிடும், அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆனால் இப்போ பைக்கு, ஆட்டோ, பஸ்ஸு மற்றும் ரயில்னு சீக்கிரம் போகும். நீங்களாம் போகும்போது வீட்டுக்கு நடந்தே போங்க. நன்றி. அன்லிமிட்டெட் கால் சரி, அன்லிமிட்டடாக பைசா போகுது. காசு என்ன மரத்தில் படிக்கிறீங்களா? சொல்லுங்க, நாங்களும் வர்றோம். அடுத்தபடியாக அறிவியல் வளர்ச்சி தீமையே என்னை பேச அஸ்ஃபியா அவர்களை அழைக்கிறேன். சொல்லேறி சொற்கவை அனைவருக்கும் என் அனுப்பித்து சொல்லிக்கும் எதிர் அனுப்பிறை சொல்லிகளுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி எடுத்து வாங்குகிறேன். என்ன மைக்குன்னு கத்துறீங்க? பல வருடங்களுக்கு முன் தெருக்கூத்து மற்றும் பல கடைகள் மூலம் விழிப்புணர்வுகளை உறக்க போது உங்க மைக் இருந்ததா? இல்லையே. அப்ப பெருமை பேசுறீங்களா? இதுக்கு தெரியுமா? குழந்தைகளுக்கு ஆபாச படம் காட்டக்கூடாதுன்னு ரீல்ஸ் எடுத்து ஆரம்பித்து எத்தனை உயிர்களை பறித்தது தெரியாதா? 2000 வருடமும் மணலை வைத்து கல்லணை கட்டினான் கரிகாலன். அது இன்று வரை நிலை தெரியவில்லை. ஆனால் இப்ப இருக்கின்ற இன்ஜினியர் கட்டினார் சென்னை விமானம் கண்ணாடிகள் 100 முறை மேல் எடுத்து விடுகிறது. அப்புறம் ஃபேன், ஏசி, ஏர் கூலர் அவ்வளவு சுகமா? உங்களுக்கு அம்மா மணி சுகமா தர முடியுமா உங்கள் தொழில்நுட்பத்தால்? எனவே அறிவு வளர்ச்சி தீமையே என கூறி விடப்படுகிறேன். நன்றி. அம்மா அம்மாதான். கரிகாலன் புகழ் இன்று வரை நிலத்திற்கு காரணம் அவரின் சிறந்த ஆட்சி முறையை காட்டுகிறது. அடுத்தபடியாக அறிவியல் வளர்ச்சி நன்மையை பேச நஸ்ரியா அவர்களை அழைக்கிறேன். விஞ்ஞானம் மற்றும்
பட்டம் பல பெற்றாலும் பணம் பல கோதை சேர்த்தாலும் பலனில்லை. அதனால் அறிவியல் வளர்ச்சி நன்மே என பேச வந்தது. என்ன இப்படி பார்த்தால் புதுவாக சொல்றீங்க? இந்த போனை தானே நல்ல தகவல்களையும் பல பேருடைய திறன்களையும் வெளி உலகத்திற்கு காட்ட உதவுது. ஏன் நம் பள்ளி நிகழ்ச்சி கூட லைவ்ல உலகமே பார்க்கணும்னா சும்மாவா? கூரை வீட்டில் வாழ்ந்த காலம் போய் வானை தோதும் அளவுக்கு உயரமான கட்டிடங்களில் வாழ்றோம் என்ற இது எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. படிக்க கூட கஷ்டப்பட்டோம். சாதனை படைத்தது இந்த தானே. 5000 ஆண்டுகள் முன்பே நெருப்பு கண்டுபிடிச்சார். சாதனை தானே. எனவே அறிவியல் வளர்ச்சி நன்மை மற்றும் தரும் என கூறி விடை பெறுகிறேன். நன்றி. ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஃபேஸ்புக் ஆப்பில் ஃபேஸ் தெரியாதவர்களிடம் நட்பு கொண்டு பல பெண்களின் வாழ்க்கை வீணாக போகிறது. மறந்து விடாதீர்கள். அடுத்தபடியாக அறிவியல் வளர்ச்சி தீமையை என பேச மோனிஷாவை அழைக்கிறேன். அழிவில்லா ஆரோக்கியம் நம்முடன் இருந்திருக்கலாம். விஞ்ஞான செழிப்பை விட இயற்கையின் வளர்ச்சி நம்மில் பொக்கிஷமாய் இருந்திருக்கலாம். இல்லாமல் போடுவது வருத்தம்தான். அதனால் அறிவியல் வளர்ச்சி தீமையே என பேச வந்துள்ளேன். டிவியில சீரியல் ஒன்று போட்டான். ஆனால் வீட்டில் குழந்தைகள் கூட தான் சீரியல் முடிஞ்சாதான் சோறு. சிறந்த அறிவியல் வளர்ச்சி தான் உங்களது. அப்புறம் மேக்கப் இல்லையா? டிஜிட்டல் மேக்கப்பா சொல்றாங்க. புருஷன் சம்பாதிக்கிறதுல பாதி அறிக்கே போய்விடுது. அப்புறம் எங்க முன்னேற? எப்படி வளர்ந்துருக்கு பாருங்க உங்க அறிவியல். 6 மாசம் 1 வருஷம் விளையும் நெல்லை விட்டுட்டு 3 மாசம் பயிரை விளைத்து அதை ரைஸ் மில்லுக்கு கொடுத்து பலன்னு பாலிஷ் பண்ணி சாப்பிட்றேன். அதுல எவ்வளவு நோய் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எனவே அறிவியல் வளர்ச்சி தீங்கை மட்டுமே தரும் என கூறி என் உரையை முடிக்கின்றேன். நன்றி. ஸ்டீபன் ஹாக்கிங் கண்டுபிடிப்பு, சேட்டலைட் செயல்பாடு, கணினி ஒலி, தமிழ் மொழி இவெல்லாம் இவர்கள் பேசி கேட்டவுடன் அறிவியல் வளர்ச்சியின் பெருமையை சிலிர்க்க வைக்கிறது. நன்மையை என தீர்ப்பளிக்கணும்னு தோணுது. ஆனால் அப்படியே இவர்கள் பேசிய கஞ்சிக்கான நிலை, கொரோனா பாதிப்பு, பிளாஸ்டிக் பெருக்கம், டைவர்ஸ், அரிசி விளைச்சல் இவையெல்லாம் இவர்கள் பேசி கேட்டவுடன் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல் இருக்கு. அறிவியல் வளர்ச்சி என்பது ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டுமே தவிர ஆபத்தானதாக இருக்கக்கூடாது. எனவே அறிவியல் வளர்ச்சியை சரியான முறையில் பயன்படுத்தி சிறப்பான வாழ்க்கை வாழ முயற்சி செய்யுங்கள். நன்றி. இன்றைய காலத்தில் அறிவியல் முன்னேற்றத்தால் நன்மைகளும் உண்டு தீமைகளும் உண்டு என்பதை 4ஆம் மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் பட்டிமன்றம் மூலம் சிறப்பாக விளக்கியுள்ளனர். அவர்களை வரவேற்கிறோம்.